முக்கியமான மேட்ரு. கூர்ந்து கவனிக்கணும். ஏன்னா, இத பத்தி நான் பேசியே ஆகணும். நானும் பார்த்துட்டேன். ரொம்ப நாளா பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நானு ஒரு டைம் லைன்ல பொறந்து, ஒரு டைம் லைன்ல வளர்றேன். என்ன மாரி எங்கூட பல பேர் இருப்பாங்க. எங்களுக்கு சின்ன வயசுல ஒரு டீமு அந்த டைம் லைன்ல போகும். சின்ன வயசுல மூளை வளர்ச்சி கம்மியா இருக்கும். அதனால வி கெட் இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன். அவங்க வந்து ஒரு குட்டி கடவுள் மாரி பார்க்குற ஒரு எண்ணம் ஒரு சின்ன பையனுக்கு இருக்கும். இப்ப இருக்கிறதும் அதேதான். இப்ப இருக்கிற குட்டி பசங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். எனக்கு முன்னாடி இருந்தவங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வயசு வந்ததுக்கப்புறம் அத தாண்டி கன்னிசம்லேருந்து வெளிய போயிருவோம், விலகிருவோம். கரெக்ட்டா? அதுக்காக அவங்க தான் உலகத்திலேயே பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. மேபி பெஸ்ட்டா இருக்கலாம் சில கேஸஸ்ல. ஆனா மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ் நான் சின்ன வயசுல பார்த்துட்டேன். அதனால இவங்க தான் த கிரேட்டஸ்ட் டீம் அப்படிலாம் கிடையாது. ஆனா கங்குலி வந்து என்ன மேட்டரு? கங்குலின்னு ஒரு பேர சொன்னா, எல்லாம் வந்து, "ஆ வாட் அ கேப்டன்! வாட் அ லெஜெண்ட்! இந்தியா இப்படி இருக்கிறதுக்கு காரணம் கங்குலி தான். கங்குலி இல்லைன்னா இந்தியா நாறி இருக்கும். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கேப்டன்ஸ் எவர்" பிளா பிளா பிளா. ஃபைன். இது எல்லாமே உண்ம தான். மாற்று கருத்து யாரும் தெரிவிக்கல. ஆனா எங்கடா கங்குலி பேட்டிங்க பத்தி பேச மாட்றீங்க? யார் யாரோ பத்திலாம் பேசுறீங்க. பேட்ஸ்மேன் வந்து அவரு அன்னைக்கு பார்த்திருக்கியா? கொடூர பேட்ஸ்மேன். இப்பல்லாம் டம்மி பேட்ஸ்மேன் 4 பேர் இருக்கான். அவன பத்தியெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. டேய்! என்னடா இதெல்லாம்? ஸ்டாட்ஸ படிக்கட்டா இப்போ? டெஸ்ட் மேட்ச்சு தலைவன் வந்து அவ்வளோ விளையாண்டது கிடையாது. தலைவன அந்த நிலைமையிலேயே 7012 ரன் டெஸ்ட் மேட்ச்ல. இப்ப இருக்கிற மாரி பல டொக்கு பவுலர்ஸ் எல்லாம் தலைவன் ஃபேஸ் பண்ணல. தலைவன் பார்த்தத பார்த்தவன் எல்லாமே கேஸுக்காரனுங்க. போட்டு வாய்க்கே ஏத்துவானுங்க, அல்லையிலேயே அடிப்பானுங்க. அதையெல்லாம் டேக்கிள் பண்ணி தலைவன் 16 செஞ்சுரிய போட்டு, ஹையஸ்ட் ஸ்கோர் 200 300 200 300ங்கிறேன். 239 அடிச்சு ஆவரேஜ் 42.2. இட்ஸ் நோ ஜோக். டெஸ்ட்லயே தலைவன் வந்து கொடூர பேட்ஸ்மேன் தான். ஆனா ஒன் டே பக்கம் வரட்டா? ஒன் டே பக்கம் தலைவன் எவ்வளோ பெரிய தௌலத்துன்னு தெரியுமா? 311 மேட்ச்சு. ஒக்கா மக்கா 11,363 ரன்னு. ஹையஸ்ட் ஸ்கோரு 183. ஆவரேஜ் 41. பால்ஸ் ஃபேஸ்டு நம்மளுக்கு முக்கியம் கிடையாது. ஸ்ட்ரைக் ரேட்டு 73.7. 22 செஞ்சுரி, 72 ஹாஃப் செஞ்சுரி, 1122 4, 190 6. தலைவன் இறங்கி வந்து டான்ஸ் ஆடி அடிச்சானா, எல்லாம் ஸ்டேடியத்துக்கு விட்டு தான் வெளிய போகும். ஐபிஎல்லையும் தலைவன் காட்டுன்னு காட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாம, மை கை இத வந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஹி இஸ் நாட் ஜஸ்ட் ஒரு பேட்ஸ்மேனு, ஒரு கேப்டன் கிடையாது. ஹி வாஸ் ஆல்சோ அ டீசென்ட் பவுலர். டெஸ்ட் மேட்ச்ல 32 விக்கெட்டு. ஒன் டேல 100 விக்கெட்டு. சி ஐ டோல்ட் யூ ஐ டோல்ட் யூ. ஆல் ரவுண்டரும் கூட. அது மட்டும் இல்லாம, டெஸ்ட் மேட்ச்ல 71 கேட்ச்சு, ஒன் டேல 100 கேட்ச்சு. தலைவன் பண்ண சாதனைகள் எல்லாம் கொஞ்சம் படிக்கட்டா? ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சு நேரா தலைவன் போறான். இங்கிலாந்துக்கு எகெயின்ஸ்டா. ராகுல் டிராவிடும், ஆ சௌரவ் கங்குலியும் ஒரே மேட்ச்ல தான் டெஸ்ட் டெபியூ பண்றாங்க. கங்குலி அதுக்கு முன்னாடியே ஒன் டே 1992ல என்னமோ விளையாண்டாப்லன்னு நெனைக்கிறேன். அந்த மேட்ச்ல 100. செகண்ட் மேட்ச்ல 100. தலைவன் வந்து மொரட்டு ப்ராஸ்பெக்ட்டா இருந்தாப்ல. 5000 ரன்னு 50 டிஸ்மிஸலுக்கு மேல டெஸ்ட்ல பண்ணியிருக்காப்ல. அது போக 50 கேட்சும் கூட. மோஸ்ட் மேன் ஆஃப் தி சீரிஸ் அவார்ட்ஸ் 6வதுல இருக்காப்ல. மோஸ்ட் மேட்சஸ் ஆஸ் அ கேப்டன் 8வதுல இருக்காப்ல. மோஸ்ட் ரன்ஸ் இன் அ கேலண்டர் இயர் 1767 ரன் ஒன் டேல. முடியுமா? முடியுமா? தலைவன் 1999, 2000லாம் எவனாவது கையில சிக்கியிருந்தானுங்கன்னா, செதச்சு வீசிட்டு இருந்தான். அடிச்சா அடி, இடிச்சா இடி தான். எவனும் பக்கத்திலேயே வர முடியாது. அப்ப வந்து சச்சினே வந்து என்ன சொல்றது? ஃபர்ஸ்ட்டு கங்குலி வந்துட்டாப்ல. சச்சின் ஆல்ரெடி இஸ் எ எஸ்டாபிஷ்ட் பிளேயர். ஆனா கங்குலி அந்த 2 வருஷங்கள்ல அடிச்ச அடி, ஈடு இணையே கிடையாது. அதுக்கப்புறம் இருக்கிறதுலயே மோஸ்ட் 90ஸ் இன் ஒன் டே இன்டர்நேஷனல் 10வது இருக்காப்ல. 6 தடவ 90ஸ்ல அவுட் ஆயிட்டாப்ல பாவம். மோஸ்ட் ஹண்ட்ரட்ஸ் இன் அ கேலண்டர் இயர் 2வது. 7 ஒன் டே இன்டர்நேஷனல்ல செஞ்சுரி. ஃபாஸ்டஸ்ட் ஒன் டே இன்டர்நேஷனல்ல 10,000 ரன் 4வதுல இருக்காப்ல. வெறும் 263 மேட்ச்ல 10,000 ரன் அடிச்சிட்டாப்ல. ஆக இந்த மாரி பல மேட்ரு அடுக்கிட்டே போவேன் நானு. சும்மா சாதாரண மேட்டர்லாம் கிடையாது. ஒரு மேட்ச்ல 100 அடிக்கிறது, 4 விக்கெட் எடுக்கிறது. 1000 ரன் அடிக்கிறது, சரி 10,000 ரன் அடிக்கிறது, 100 விக்கெட் எடுக்கிறது.
10,000 ரன் அடிக்கிறது, 100 கேட்ச் புடிக்கிறது. இந்த மாரி பல பல மேட்டர்கள் இருக்கு. ஸோ புரிஞ்சுக்கோங்க. வந்து சௌரவ் கங்குலி இஸ் நாட் ஜஸ்ட் அ கேப்டன். ஹி வாஸ் ஃபர்ஸ்ட் சௌரவ் கங்குலி த பேட்ஸ்மேன், சௌரவ் கங்குலி த ஆல் ரவுண்டர். அதுக்கப்புறம் தான் சௌரவ் கங்குலி த கேப்டன். ஸோ மக்கள் இது புரியாம பல பேரும் பலவிதமா பேசிட்டு இருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் ஒருபோதும் நான் இடம் குடுக்கவே மாட்டேன். தலைவனோட ஹீரோ கோண்டா பேட் என்ன? இங்கிலாந்துக்கு எகெயின்ஸ்டா நம்ம வந்து சேசிங் பண்ணோமே, கடைசியில கைஃப்பும், யுவராஜும் நம்மள கரை சேர்த்துனாங்க. ஆனா, அந்த மேட்ச்ல சௌரவ் கங்குலி ஸ்டார்ட்டிங்ல அடிக்கணும்னா மண்ண கவ்வியிருப்போம். தெரியுமா? தலைவன் செஞ்சுரி அடிச்ச ஒரு டெஸ்ட்ல கூட நம்ம தோத்தது கிடையாது. இந்த மாரி பல பல ஸ்டாட்ஸ் இருக்கு. தலைவனோட ஷாட்டுகள் ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ரகம். தலைவனோட லேட் கட்லாம் பார்த்துருக்கீங்களா? அது அது ஒரு விதமா இருக்கும். தலைவன் வந்து கண்ண சிமிட்டிட்டு அப்படியே ஒரு மாரி நிப்பாப்ல. ரைட்டா? இதெல்லாம் வந்து சின்ன வயசுல நம்ம ரைட் ஹேண்டரா இருந்தாலும், தலைவனுக்காக அப்பப்போ லெஃப்ட் ஹேண்ட் பேட்டிங் புடிச்சது உண்மதான். தலைவன் மாரியே மிமிக் பண்ணது உண்மதான். தலைவன் வந்து அப்படியே சைட்ல போயிட்டு வருவான். சைட்ல போயிட்டு வந்துட்டு, இப்படிலாம் பண்ணிட்டு, கண்ணெல்லாம் இது பண்ணிட்டு நிப்பான். அந்த மாரிலாம் நின்றுருக்கமா? நின்றுருக்கோம். அப்சல்யூட்லி. ஸோ புரிஞ்சுக்கோங்க. தலைவனோட டான்சிங் டவுன் த ட்ராக் மேட்டர் தெரியுமா? தலைவன் இறங்கி வந்து காட்னான்னா, ஸ்பின்னருக்கெல்லாம் டவுசர கழட்டி ஓட விட்டுருவான். அதுக்கப்புறம் அந்த அந்த கவர் டிரைவ் தலைவன் அடிக்கிறது ஒரு ஒரு ரகமா இருக்கும். இட்ஸ் நாட் லைக் ஒரு ப்ரூட்டல் ஃபோர்ஸ் இருக்காது. இல்லன்னா, ரொம்ப இதாவும் இருக்காது. அது ஒரு மாரியா இருக்கும். தலைவன் ஒரு ஓப்பன் ஃபேஸ்ல தான் வைப்பான். ஆனா, அது வந்து கவர் டிரைவா போகும். தலைவனோட கட் ஷாட் என்ன? அது ஒரு ஸ்லாஷ் அடிப்பான் பாருங்க, சும்மா பலார்ன்னு அடிப்பான். கிர்ருட்டுன்னு போகும் பாலு. இது மாரி பல மேட்டர்கள் இருக்கு. பவுன்சர்னா வீக்னஸ்ம்பீங்க. பவுன்சர்னா வீக்னஸா தான் இருந்தது கொஞ்ச நாளு. ஆனா, தலைவன் அதையும் டேக்கிள் பண்ணி வந்தான்ல. கிரேக் சாப்பல் அயோக்கிய பையன் மட்டும் இல்லன்னா, தலைவன் இந்நேரத்துக்கு எவ்வளோ ரன் அடிச்சிருப்பான்னு தெரியாது. ஃபார்ம் டிப் ஆச்சா? எந்த பிளேயருக்கு தான் ஃபார்ம் டிப் ஆகல? எவ்வளோ பெரிய பிளேயர வேணா எடுத்துட்டு வா. விராட் கோலி எடுத்துட்டு வா, ரோஹித் சர்மாவ எடுத்துட்டு வா, சச்சின எடுத்துட்டு வா, யார வேணா எடுத்துட்டு வா. யாருக்கு தான் ஃபார்ம் டிப் ஆகல? எல்லாத்துக்கும் அவன் தான். ஆனா, இந்த அயோக்கிய பய கிரேக் சாப்பல் தான் இதுக்கு முழு முதல் காரணம். என்னோட சைல்ட்ஹுட்ல 18 மாசத்த வேஸ்ட் பண்ணியிருக்கடா நீயு. நீ மட்டும் என் கையில கிடைச்சன்னா அவ்வளோதான். ஒண்ணும் பண்ண மாட்டேன். அசிங்கமா 4 வார்த்த தான் கேட்பேன். ஆக ஜஸ்ட் அ இது வந்து நான் மக்களுக்கு தெரிவிச்சே ஆகணும். ஆ சொல்லியே ஆகணும். வாட் எ லெஜெண்ட்! வாட் எ பீஸ்ட்! புக் இங்க தான் எங்கேயோ வச்சிருக்கேன். ஸோ மக்களே புரிஞ்சுக்கோங்க. ஆ தெரிஞ்சுக்கோங்க. இன்னும் பல மேட்டர்கள் இருக்கு. இன்னும் ஸ்டாட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன்னா, நெறைய இருக்கு. ஆனா வந்து டைம் தான் இல்ல. அந்த காரணத்தினால இந்த வீடியோ எதற்காகன்னா, தி கிரேட் சௌரவ் சஞ்சித் சி ச சௌரவ் சந்திதாஸ் கங்குலி. தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் கரியர். ஐ வில் ஆல்வேஸ் பி கிரேட்ஃபுல். ஐ வில் ஆல்வேஸ் பி எ ஃபேன். ஆ யாஹ்! வாட் கேன் ஐ சே? வாட் எ லெஜெண்ட்! வாட் எ பீஸ்ட்! அதனால மக்களும் புரிஞ்சு நடந்துக்கோங்க. சரியா? தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் உங்கள வந்து போயி, என்ன மாரி சௌரவ் கங்குலி தெரியுமா? ஊன்லாம் பேசணும்னு அவசியம் இல்ல. ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட். ஐ அம் ட்ரையிங் டூ டெல் த பீப்பிள். இப்படி ஒரு இப்படி ஒருத்தர் இருந்தாப்ல. உலக லெஜெண்ட் அப்படின்னு மக்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த மாரி பல்வேறு லாங் ஃபார்ம் வீடியோ போடணும்னு எனக்கு ஆசை தான். நான் வந்து சும்மா வந்து என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா, இப்படி போயிட்டு இருந்தேன். கேமரா இங்க இருந்தது. ரொம்ப நாளா இந்த மனசுக்குள்ள எனக்கு இது ஓடிட்டே இருந்துச்சா, இன்னைக்கு வந்து சரி பரவால்ல. சும்மா போட்டு ஏதாவது பேசி மக்களுக்கு தெரிவிப்போம்ன்னு தான் இந்த வீடியோவ போட்டுட்டு இருக்கேன். ஸோ தேங்க் யூ சோ மச். ஜெய் சௌரவ் கங்குலி. நன்றி, வணக்கம்.